ஐயனார் துணை அடுத்த வர எபிசோடில் பார்த்தீங்கன்னா சேரன் வந்து அந்த ஜோசியர் சொன்னதே நினச்சி ரொம்பவே புலம்பிட்டு இருப்பாரு. இதனால பாண்டியனும் சோழனும் சேர்ந்து நாங்கள் ஒரு விஷயம் பண்ணுறோம், நாங்கள் 4 ஜோசியரை கூட்டிகிட்டு வரோம், அந்த ஜோசியரும் அதே மாதிரி சொன்னால் நீ தாராளமாக அந்த வீட்டை விட்டு கிளம்பிக்கோனே அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி 4 ஜோசியரை கூட்டிகிட்டு வருவாங்க. அந்த 4 ஜோசியரை பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து அந்த ஜோசியர் சொன்னதுக்கு ஆப்போசிட்டாக சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, இந்த பையனோட ஜாதகம் ரொம்ப நல்லா இருக்குது, பணமழையாக கொட்ட போகுது, 4 வீடு கூட கட்டுவார், இவருக்கு 2026 கண்டிப்பாக கல்யாணம் நடக்கும், இல்லைன்னா நான் என் காதையை அறுத்துக்கிறேன்னு சொல்லிட்டு ஒரு ஜோசியர் சொல்லுவார். இந்த மாதிரிலாம் சொல்லவும் பார்த்தீங்க அப்படின்னா சேரனோட மனசே அப்போ தான் ஆறுதலாக இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் அந்த ஜோசியக்காரெலாம் அமுச்சு வச்சுட்டு, இப்போ தானே எனக்கு புரியுது அந்த ஜோசியக்கார் வந்து இவ்வளோ பொய் சொல்லியிருக்காருன்னு சொல்லிட்டு எனக்கு இப்போ தான் புரியுதுன்னு சொல்லிட்டு சேரன் வந்து அப்போ தான் புரிஞ்சுப்பார். அதுக்கப்புறம் நிலா வந்து சோழனை பாராட்டுவாங்க. இப்படி ஒரு விஷயம் பண்ணி அண்ணனோட மனசையே மாற்றிருக்கீங்க, இப்போ அண்ணனோட முகத்தில் அவ்வளோ சந்தோஷம் இருக்குது, ரொம்ப தேங்க்ஸுங்க அப்படின்னு சொல்லிட்டு நிலா பார்த்தீங்க அப்படின்னா சோழனை பாராட்டுவாங்க. இதனால சோழனும் ரொம்பவே சந்தோஷமாக இருப்பாங்க. ஸோ இப்போ தான் பார்த்தீங்கன்னா சேரனும் நிம்மதியாக இருக்காரு. ஸோ நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள்.